புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசு நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுவை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுவை மாநிலம் மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் மாநிலமாக மாறி வருகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உரிய ஆவணமின்றி இயங்கும் தங்கும் விடுதிகள். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு. புதுச்சேரியில் கொசு தொல்லையினை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறைக்கு கண்டனம். கொசு வலைகளுக்குள் நின்று பொதுமக்கள் நூதன போராட்டம். உளைவாய்க்கால் பகுதியில் சாலை அமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். புதுச்சேரி வில்லியனூர் காலாப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 15ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வை மகிழ்ச்சியான மனநிலையில் அணுக வேண்டும். புதுவையில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. தமிழோடு நல்லொழுக்கத்தையும் ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டும். புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேண்டுகோள். புதுவையில் முழு நிலவு பெயரில் காதலர் தினம் கொண்டாட்டம். ஊட்டி, பெங்களூருவில் இருந்து விற்பனைக்கு குவிந்துள்ள ரோஜா பூக்கள். பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு நிரூபணமானால் டிஸ்மிஸ். கல்வி சான்றிதழ்களும் ரத்தாகும். தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. தானாம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம்.